ஸ்டூடெண்ட், வெல்கம் டு இனிக்கும் கணக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, செவன்த்து ஸ்டாண்டர்ட் எண்ணியல் பாடத்தில் இன்டீஜர்ஸ் பற்றி, அதாவது முழுக்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால், கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் -30 + டேஷ் இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதை எப்படி யோசிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸில் இருக்குது, ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்திருக்கு. இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால இந்த நம்பரோட நம்ம ஒரு ப்ளஸ் நம்பரை தான் கூட்ட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ளஸில் தான் ஆன்சர் வந்திருக்கு, அதோட ப்ளஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் கேன்சல் ஆகும், அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போது -30 இங்கே என்ன இருந்தால் -30 கூட்டும்போது 60 வரும் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே 90 இருக்கணும். 90ல் 90 ப்ளஸ் இருந்தால் அதில் 30 ப்ளஸ் வந்து 30 மைனஸோட கேன்சல் ஆகி ஆன்சர் 60ன்னு வருது. ப்ளஸ் நம்பர் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொன்னால், இங்கே -30 இருக்கிறதுனால ப்ளஸ் நம்பர் வந்து 90 இருக்கும். ஏன்னா இங்கே 90 இங்கே பாருங்களேன், -30 + 90. ஏன்னா இது ப்ளஸ் நம்பர், இது மைனஸ் நம்பர். -30க்கு -30ம் +30ம் போயிட்டா மீதி 60 ஆன்சராக வரும். சரி, அதனால் இங்கே 90ங்கிறது நமக்கு ஆன்சர். இப்போது செகண்ட் சம்மில் -5ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் -100 வரும். இப்போது நம்ம குறியில் மைனஸையும் கூட்டினா மைனஸ் வரும், மைனஸையும் கூட்டினா மைனஸ் வரும். அப்போது மைனஸ் வருதுன்னா இதுவும் மைனஸில் இருக்கணும், இரண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பரும் மைனஸில் இருக்கணும். அப்போ தான் இங்கே மைனஸில் வரும். அப்போ இங்கே -5 இருக்குன்னா, இப்போது இங்கே வந்து -100 இருக்குது, -5. அப்போ என்ன இருந்தால் இங்கே -100 வரும்? -95. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கில் பாருங்கள், -52 + -52 இங்கே என்ன வரும்? ரெண்டுத்தையும் கூட்டி போடணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்களை கூட்டுங்க, அப்புறம் குறியை கூட்டுங்க. எண்ணை கூட்டினாக்கா 52 கூட்டினா என்ன வரும்? 2 4 5 5 10 104 வருது, 104. சரி, என்ன குறி வரும்? அப்போ குறியை கூட்டணும். குறியை வந்து மைனஸையும் கூட்டினா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் கூட்டும்போது என்ன வரும்? மைனஸ் தான் ஆன்சரில் வரும். ஓகே, அப்போது எண்களை கூட்டணும் ஃபஸ்ட்டு, அடுத்தது குறியை கூட்டணும். 2 கூட்டல் இருக்குங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போ மைனஸ் இங்கே வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். இப்போ இந்த ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா, டேஷ் ப்ளஸ் -22 இஸ் ஈக்குவல் டு 0 ஆன்சராக வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? -22 அது கூட +22 கூட்டணும். ஏன்னா ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் கேன்சல் ஆகிடும்னா போயிடும், 0 ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் எப்பயுமே கேன்சல், அதாவது கூட்டும்போது 0 ஆகிடும். மைனஸ் வந்து 22 மைனஸ் இருக்குது, அப்போது அதுக்கு 22 மைனஸுக்கு 22 ப்ளஸ்ஸை நம்ம கொடுக்கணும். அப்போ இங்கே வந்து +22. இந்த ப்ளஸ் போடணுன்னு அவசியம் இல்லை, ஆரம்பத்தில் போடுங்க, அப்புறம் போட தேவையில்லை. ஆனால் மைனஸ் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். ப்ளஸ்ஸு 22 -22 சேர்ந்தால் ஆன்சர் 0. ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் 0 ஆகிடுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ இந்த கணக்கு பாருங்கள். டேஷ் ப்ளஸ் -70 இஸ் ஈக்குவல் டு 70.
அதாவது -70யோட எதை கூட்டினா +70 வரும். இதுக்கு முன்னால் ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். நம்ம மறந்துடக்கூடாது. ப்ளஸ் இருக்குது, நான் ப்ளஸ் போட தேவையில்லை. உங்களுக்கு இது ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்காக ப்ளஸ் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஓகேவா? அப்போது இப்போ நமக்கு என்ன வரும் இங்கே அப்படின்னு சொன்னால் -70 இங்கே இருக்குது, ஆன்சரில் ப்ளஸில் வந்திருக்குது. அப்போது ப்ளஸ் மைனஸை நம்ம கூட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நம்பர் ப்ளஸ் மைனஸில் இருக்குது, இன்னொரு நம்பர் ப்ளஸில் இருக்கணும். ஆனால் ப்ளஸில் இருக்கிறது எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா அதிகமானது தான் இங்கே ஆன்சரில் வந்திருக்கு. அப்போது எவ்வளோ வந்திருக்கும்? எத்தனை ப்ளஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் 140 ப்ளஸ் இருந்திருக்கும். 140ம் ப்ளஸ் தான். இதில் 70 மைனஸை கழிச்சாதான் நமக்கு 70 வரும். சரியா? இங்கே வந்து ரெண்டுத்தையும் கூட்ட தான் போகிறோம். ஆனால் இங்கே மறைமுகமாக ஒரு கழித்தல் நடக்கும். அதாவது 140ல் 70 மைனஸ் பண்ணால் மீதி 70 வரும். அது இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் தான் வரும். சரியா? ஓகே. 70 மைனஸுக்கு 70 ப்ளஸ்ஸு கேன்சல் ஆகிடும். 70க்கு 70 போனால் மீதி 70 இருக்கும், வந்துடும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போ 6th சம்மில் 20 + 80 + டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அது கூட எதை ஆட் பண்ணால் 0 வரும். இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 20 + 80 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 100 கிடைக்கும் இல்லையா? அப்போது 0 வரணுன்னா 100ம் ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போது 100ம் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் 0 வரணுன்னா 100 மைனஸை அதோட சேர்க்கணும். சரியா? 100 ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் கேன்சல் ஆகும். அதே மாதிரி 100 ப்ளஸ்ஸும் 100 மைனஸும் கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் 0 வந்துடும். அப்போ இங்கே -100. சரியா? புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் கேன்சல் ஆகிடும். அதாவது 0 வரும். ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் சேர்ந்தால் 0 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். செவன்த் சம் பார்க்கலாம். 75 + -25 இஸ் ஈக்குவல் டு டேஷ்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும்? இப்போ உங்களுக்கு இப்போ முன்ன சொன்ன மாதிரி தான், இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போது இது -25 இருக்கு இல்லையா? அப்போது இதில் +25 சேர்ந்து கேன்சல் ஆகிடும். மீதி எவ்வளோ இருக்கும்னா இதில் 50 ப்ளஸ் இருக்கும். அதாவது இதை இப்படியும் புரிஞ்சிக்கலாம், இன்னொரு மாதிரியும் நம்ம புரிஞ்சிக்கலாம். 2 நம்பர் இருக்கும் பொழுது ப்ளஸ்லேயும் மைனஸையும் இருக்கும்போது நம்ம இந்த குறியை மறைச்சிக்கணும். குறியை கருத்தில் கொள்ளாமல் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இந்த மறைச்சிக்கிட்டு பெரிய நம்பர் எது? 75 பெருசு. அதுலேருந்து சின்ன நம்பர் 25 கழிச்சா எவ்வளோ வரும்? 75ல் 25 போனால் 50 வரும். இந்த பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்குது? ப்ளஸ். அதனால் +50 அப்படின்னு போட்டுடலாம். புரியுதா பாருங்கள்? இப்படியும் புரிஞ்சுக்கலாம். இல்லை ஏற்கனவே ஒரு ப்ளஸ்ஸுக்கு ஒரு மைனஸ் போயிடும். அதே மாதிரி -25 மைனஸுக்கு 25 ப்ளஸ் போயிடும். மீதி 50 ப்ளஸ் இருக்கும். அப்படியும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரிங்களா? 75ல் -25 போனால் மீதி கழிக்கிறோம். இங்கே ஒரு கூட்டல் தான், ஆனால் மறைமுகமாக ஒரு கழித்தல் நடக்கும். இப்போ 50 எப்படி இருக்குது? ப்ளஸ்ஸாக இருக்குது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் வந்து 8th சம்மில் 171 + சீதா என்ன கிடைக்கிது? 0 வருது. ஈஸியாக நீங்கள் போடலாம். ஏற்கனவே ஒரு 0 நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இதுலேயும் 0 வருதுன்னா இது எல்லாமே 171 எப்படி இருக்குது? ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போது இது 0 வரணுன்னா
நம்ம -171 இதோட கூட்டணும். சரிங்களா? ப்ளஸ்ஸும் மைனஸும் கூட்டும்போது மறைமுகமாக ஒரு கழித்தல் நடக்குது. ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் சேர்ந்தா 0 ஆன்சர். அப்போ 171 ப்ளஸ் கூட -171 சேர்த்தா 0 வரும். சரி, அடுத்த சம் பார்க்கலாம். 9th சம் பார்க்கலாம். -3 ப்ளஸ் -12 இது க்ளோஸ் பண்ணிடலாம், ப்ராக்கெட் க்ளோஸ், ப்ளஸ் -77 இஸ் ஈக்குவல் டு டேஷ் டேஷ். இங்கே வந்து ப்ளஸ் எதை சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராக்கெட் ஹோல் ப்ராக்கெட் ஆரம்பிச்சுட்டு -12 ப்ளஸ் -77. இப்போ பாருங்கள், இது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவலாக இருக்கணும்னா இங்கே என்ன போட்டால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே -3 இருக்குது, இங்கே -12 இருக்குது, இங்கே ப்ளஸ் -77 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா -12 -77. அப்போ இங்கே இருக்கிற -77 இருக்குது, -12 இருக்குது. இப்போ இங்கே என்ன இல்லை? -3 தான் இல்லை. சரிங்களா? இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இது ஒரு சேர்ப்பு பண்பு, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது கூட்டலில் எண்களை இப்போ 3 நம்பர் இருக்குன்னா அதை நம்ம எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கூட்டலாம், ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். அதுதான் சேர்ப்பு பண்பு. அந்த சேர்ப்பு பண்பை சொல்லக்கூடியது தான் இந்த கணக்கு. -3 -12 -77 இந்த 3 நம்பரை எடுத்துக்கிட்டு மாற்றி மாற்றி கூட்டுறோம். அதாவது கூட்டலுக்கு ஆர்டர் வந்து முக்கியம் இல்லை, வரிசையாக தான் கூட்டணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எப்படி கூட்டினாலும் ஆன்சர் ஒன்று தான். அப்போ இங்கே வந்து என்ன நம்பர் இதில் இருக்கிறதுல எது மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் -3 தான் மிஸ் ஆகுது. அதை மட்டும் போட்டால் போதும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 10th சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா -42 ப்ளஸ் டேஷ் ப்ளஸ் -23 bracket close is equal to bracket open dash plus 15 bracket close பண்ணிக்கோங்க plus dash. இப்போ இந்த கணக்கில் பார்க்கும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் இங்கேயும் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு 2 டேஷ் இருக்குது. இங்கே என்ன போடணும், இங்கே என்ன போடணும், இங்கே என்ன போடணும்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கணக்கை நீங்கள் பார்க்கும்பொழுது இங்கே ஒரு டேஷ், இப்போ இது பார்த்தாக்கா முன்ன சொன்ன மாதிரி ஒரு இது வந்து நம்ம சேர்ப்பு பண்பு, அதாவது a + b + c is equal to a + b + c. அதனா சேர்ப்பு பண்பு. இப்போ இங்கே பாருங்கன்னா ஏ நம்ம 42 -42 ஏக்கு வச்சுக்கிட்டாக்கா, பி வந்து இந்த டேஷில் இருக்குது, சி வந்து -23 அப்படின்னு வச்சுக்கிட்டா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ என்னவாக இருக்கும், ஏவாக வச்சுக்கிட்டோம். இப்போ ஏவை வந்து நம்ம இங்கே ஏ என்ன வச்சுக்கிட்டோம், ஏ இஸ் ஈக்குவல் டு -42, பி இஸ் ஈக்குவல் டு இந்த இதுக்கு மட்டும் பாருங்கள் போடலாம், சி இஸ் ஈக்குவல் டு -23. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா 15 இருக்கு இல்லையா, அதுதான் பி. அப்போ இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அப்போ பிக்கு என்ன பண்ணணும், 15 போடணும். இங்கே வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பின்னு வருது இல்லையா, ஏ என்னது -42,
அடுத்தது இங்கே சி வந்து -23. இந்த பண்புகளை வச்சு தான் இந்த கணக்கு ரூல்ஸ். சேர்ப்பு பண்பு புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாம். செகண்ட் சம்மில் சரியா தவறா என கூறுக, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு சம் வந்து -32 கூட்டல் எதிர்மறை. எதிர்மறை அப்படின்னு சொன்னாவே ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து நம்ம -32 எதிர்மறை அப்படின்னு சொன்னால் மைனஸில் இருந்தால் நம்ம ப்ளஸில் சொல்லணும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ்லேயே சொல்லியிருக்காங்க. அதனால் இது தவறு. இதுக்கு சரியான ஆன்சரு +32. இதனுடைய கூட்டல் எதிர்மறை வந்து +32. ஆனால் இவங்க -32ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது தவறு. சரி, அடுத்த சம் பார்ப்போம். -90 + -30 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 60 ஆன்சராக வருது அப்படின்னு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைனஸையும் கூட்டும்போது ஆன்சர் மைனஸில் தான் வரும். ஆனால் இங்கே என்ன ப்ளஸில் வந்திருக்கு, அது ஒன்றே போதும் இது தவறுங்கிறதுக்கு. சரியா? இது தவறு. இதனுடைய ஆன்சர் என்ன வரும், -90யும் -30யும் கூட்டினாக்கா மைனஸ் கூட்டினா மைனஸு, நம்பரை கூட்டினாக்கா 120. இதுதான் நம்ம சரியான ஆன்சரு. ஆனால் இங்கே தவறாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இது தவறு. அடுத்த சம் வந்து -125 + 25. மைனஸ் வந்து 125 மைனஸ் இருக்குது. ஆனால் ப்ளஸில் வந்து 25 தான் இருக்குது. 25 ப்ளஸ் தான் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25 ப்ளஸுக்கு 25 மைனஸ் போகும். மீதி -100 வரும். ஆன்சர் இது சரி. சரிங்களா? 125ல் 25 கழிக்கணும், மைனஸ் பண்ணணும். அப்போது 0 0 1. இது என்ன அதிகமாக இருக்கிறது மைனஸ். சரிங்களா? இது சரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? கீழ்கண்டவற்றை கூட்டுக. ஃபஸ்ட்டு கணக்கு வந்து எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக. எட்டு மற்றும் -12. ஓகே, இதை எண்கோட்டை பயன்படுத்தி எப்படி கூட்டுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கேலை வச்சுக்கிட்டு பென்சிலால் கோடு போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு முழுக்கள் எண்கோடு எப்படி போடணுன்னா, முதல்ல வந்து இங்கே 0, இது வந்து 1 2 ப்ளஸ்லாம் இந்த பக்கம் 3 4 5 6 7 8 9 கூட போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே போடும்போது -1 -2 -3 -4 -5 -6 -7 -8. -12 வரைக்கும் வர வேண்டாம். -8 வரைக்கும் இருந்தாவே போதும். ஏன்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம ஆரம்பிக்கும்போது 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். எங்கே இருந்தாலும் நம்ம 0வில் ஆரம்பிச்சுக்கணும். இப்போ 0லேருந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னா +8யும், அதாவது நம்ம எப்படி போட போகிறோம், 8 + -12. நமக்கு என்ன ஒரு ஆன்சர் சாதாரணமாக போடும்போது மைனஸ் தான், 12 மைனஸ் இருக்குது, 8 ப்ளஸ் தான் இருக்குது. அப்போது 12 மைனஸில் 8 கழிச்சிடணும். கழிச்சிட்டா மீதி என்ன வரும், 4 வரும். 4 எப்படி இருக்குது, மைனஸாக இருக்குது.
-4ன்னு நமக்கு ஆன்சரில் வரணும். -4ன்னு ஆன்சரில் வரணும். எப்பயுமே 0லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். 0ல் இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். 0லேருந்து ஃபஸ்ட்டு எங்கே போகணும்? ஃபஸ்ட்டு நம்பர் 8. அப்போ 8 இங்கே இருக்குது இல்லையா, இங்கே போகணும். 8க்கு வந்துட்டோம். இது என்னது? +8. அங்கே போயிட்டோம். இப்போ 8ல் இருக்கோம். 8ல் நம்ம இருக்கிறதுனால அடுத்தது வந்து -12க்கு போகணும் அப்படின்ட்டு வராதிங்க. சரியா? -12க்கு போகணுன்ட்டு இங்கேருந்து 12க்கு வந்துடக்கூடாது. மைனஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம இடது பக்கம் மைனஸ்லனாக்கவே நம்ம வந்து இடது பக்கம் வரணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். அப்போ இங்கே இருக்கிறோம் நம்ம -12னா இந்த பக்கம் போகும்போது 1, இங்கேருந்து 1 2 இப்படி வேணாலும் உங்களுக்கு போட்டுக்கிறேன். இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 -4 ஆன்சராக வந்துருச்சா? ஓகே. இப்போ எப்படி வரும்? இந்த பக்கம் வரும். சரியா? இது உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன் சின்ன சின்னதாக. இது எல்லாமே இப்படி போனால் ப்ளஸ்ஸு, இப்படி வந்தால் அதான் ரைட் ஹேண்ட் சைடு போனால் ப்ளஸ்ஸு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா மைனஸ். அப்போ எத்தனை மைனஸ் வரணும்? 12 மைனஸ் வரணும். வந்திருக்கா? இது ஒரு மைனஸு, இது ஒரு மைனஸு, மைனஸ் 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 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மைனஸ் 12 மைனஸ் வந்துட்டோம். இதை டைரெக்டாகவே இப்படியே இங்கே கொண்டு வந்துடலாம். சரியா? ஏன்னா நம்ம இங்கே போட்டு பார்த்து அப்படியே கொண்டு வந்துடலாம். இல்லை நம்ம நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுலேருந்து இது வந்து ஒவ்வொரு யூனிட்டுன்னு சொல்கிறோம். 1 யூனிட்டு, 2 யூனிட்டு, 3 யூனிட்டு அந்த மாதிரி. சரியா? ஓகே. இந்த -4ங்கிறது தான் நமக்கு ஆன்சர். உங்களுக்கு புரியறதுக்காக தான் சின்ன சின்னதாக போட்டேன். இப்படியும் போடலாம் அல்லது இப்படியும் போட்டுக்கலாம். ஒரே இதுவாக இங்கேருந்து இப்படியும் வந்துக்கலாம். சரிங்களா? இது -12. இதை போட்டால் இதை போட தேவையில்லை, இதை போடலைன்னா இதை போடணும். ரெண்டுத்தையும் போடணும்னு அவசியம் கிடையாது. சரியா? உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போடலாமா? இப்போ செகண்ட் சம்மு. திரும்ப என்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக. கணக்கு எழுதிக்கோங்க. கூட்டுக. -3 மற்றும் -5. சரியா? இதை நம்ம கூட்ட போகிறோம். இதுக்கு என்கோட்டை பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி என்கோட்டில் நம்ம நம்பர்ஸ் குறிச்சிக்கலாம். என்கோட்டை கொஞ்சம் நல்லா இறக்கி போட்டுக்கோங்க. ஏன்னா மேலே நம்ம அந்த மார்க் போடுவோம். சென்டராக என்ன போடணும்? 0 போடணும். ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் -3யும் கூட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. -3 அப்போ கூட்டுகன்னா ப்ளஸ்ஸு, இங்கே -5. என்ன வரும்? மைனஸ் மைனஸாக இருக்குது. ஒரே இனமாக இருக்கிறதுனால நம்ம கூட்டினா எண்ணை கூட்டி எண்களை கூட்டினாக்கா 8 5 3 8, மைனஸ் மைனஸ் கூட்டினா -8 வரணும். சரியா? இப்போ இங்கே நம்ம ப்ளஸ்ஸில் மூணு இப்படி போயிட்டே இருக்கோம். அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், -1 -2, இடது பக்கம் மைனஸில் இருக்கும்.
-4 -5 -6 -7 -8 8 வரைக்கும் தான் போடணுன்னு கிடையாது, இன்னும் கூட போட்டுக்கலாம். சரியா? ஓகே, இது போதும். இப்போ வந்து எப்பயுமே நான் எதுலேருந்து ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன்? 0 தான் ஃபஸ்ட்டு நம்ம 0வில் இருக்கிறோம், இங்கே இருக்கிறோன்னு வச்சுக்கணும். இங்கேருந்து எங்கே போகிறோம்? -3க்கு போகிறோம். சரிங்களா? இப்படி -3. அடுத்தது -5. -5னா இப்படியே -5ன்னு இப்படி போட்டுறக்கூடாது, தப்பாகிடும். -5 யூனிட்ஸ், அலகுகள் போகணும். இதுலேருந்து இப்படி வந்தால் ஒரு அலகு, அப்போ -5 அலகுகள் போகணும். அப்படின்னா 1 2 3 4 5, அப்போ இங்கே வரும் ஆன்சரு. சரியா? அப்போ இங்கே சின்ன சின்னதாக போடாமல் அவங்க பாருங்கள், -5னா -5 இங்கே இருக்குதுன்னு இங்கேருந்து இங்கே வந்துடக்கூடாது. நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்குறோம், இங்கே இருந்தவங்க இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு இங்கேருந்து -5 அலகுகள் போகணும். அப்படின்னா அலகுனா என்ன? இதுலேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் வந்தால் ஒரு அலகு, இதுலேருந்து இது வரைக்கும் வந்தால் ஒரு அலகு, இதுலேருந்து இது வரைக்கும் வந்தால் ஒரு அலகு. அப்போ 5 அலகுகள். அது மைனஸில் இருக்கிறதுனால நம்ம இடது பக்கமாக போகிறோம். சரியா? இதே ப்ளஸ்னாக்கா வலது பக்கம் போகும். சரி, இடது பக்கம் போகிறோன்னா மைனஸால் தான் இடது பக்கம் போகிறோம். அப்போது நீங்கள் 5 அலகுகள் வந்தால் இங்கே வந்துடும். சரியா? -5 -3யும் -5யும் ஆட் பண்ணால் -8 வரும். வந்துருச்சா? இதுதான் என்கோட்டில் நம்ம கூட்டி காமிக்கிறோம். ரொம்ப ஈஸி, நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அங்கே 3வது சம் வந்து, 3rd சம் வந்து -100. 100 மைனஸ் இருக்குது, அது கூட கூட்டணும் -10. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாங்கள் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குன்னா இது குறையன். இதனுடைய கேரக்டரு மைனஸ் கேரக்டர்ஸ். இது மைனஸு, குறையன். குறையண்ணையும் கூட்ட போகிறோம். இதுதான் வந்து ஆப்ரேஷன், நம்ம செய்யக்கூடிய வேலை. கூட்டணும், செயலை குறிக்குது. இதனுடைய இந்த மைனஸ்லாம் இந்த எண்களினுடைய கேரக்டரை குறிக்குது. ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோம். இப்போ மைனஸையும் கூட்டுறோம் அப்படின்னா மைனஸையும் ஒரே இனமாக இருக்குது. இது மைனஸாக இருக்குது, இது மைனஸாக இருக்குது. அப்போ எண்களை கூட்ட வேண்டும். முதல்ல 100யும் 10யும் கூட்டினா 110. சரியா? 110 போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்களேன், என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இதை கூட்டிட்டோம். அப்போ 2வதாக 2 கூட்டல் செய்ய போகிறோம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மைனஸையும் கூட்டுறோம். கூட்டினா என்ன வரும்? மைனஸ் தான் ஆன்சராக வரும். அப்போது இந்த -100. ஓகேவா? இதனுடைய ஆன்சர் -100. இதுதான் ஆன்சர். 4th சம் எழுதிக்கோங்க. 4th சம் 20 + -72 = வாட்? இங்கே பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது. எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ப்ளஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போது நம்ம எப்படி ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் கேன்சல் ஆகிடும். அது மாதிரி இங்கே எத்தனை ப்ளஸ் இருக்குது? ப்ளஸ் தான் குறைவாக இருக்குது. 20 ப்ளஸ்ஸும் 20 மைனஸும் கேன்சல் ஆகிடும். மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம கழித்து தான் பார்க்கணும். அப்போது இதில் கழித்தோம்னாக்கா இது ப்ளஸ்ஸு, கழிக்கும்போது 2, 7ல் 2 போனால் 5. இப்போ இதுக்கு என்ன, அது அதிகமாக இருக்கிறது மைனஸுங்கிறதுனால இது மைனஸ் வரும். சரிங்களா? அப்போது இங்கே -52. இங்கே புரியுதா? கூட்ட தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் கழித்தல் செய்கிறோம். அடுத்தது 5th சம் பார்க்கலாம்.
-75. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான். இப்போ 4வது சம் எப்படி போட்டோம் அங்கே பாருங்கள். ப்ளஸ்ஸில் 82 ப்ளஸ் இருக்குது, மைனஸ் வந்து 75 மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நம்ம கூட்ட போகிறோம். அப்போ ஒரு கழித்தல் நடக்கும். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கூட்டும்போது ஒரு கழித்தல் நடக்கும். இதில் பெரிய நம்பர் எது? 82. 82ல் 75 கழிச்சிருங்க. இது இதனுடைய கேரக்டர், இது இதனுடைய கேரக்டர். கழிச்சா என்ன வரும்? 10 10 5 7. சரிங்களா? 7. இங்கே 7 இருக்கும். 7ல் 7 போனால் 0. 0 போட தேவையில்லை. இது ஏன் 7 என்னவாக இருக்கும்? ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இது -75 இருக்குது. அப்போ +75 அதோட ஓடி போயிடும். மீதி இருக்கிற 7 மட்டும் இருக்கும். 7ம் ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? +7. அடுத்தது 6th சம் பார்ப்போம். -48 ப்ளஸ் -15. இப்போ பாருங்கள், ரெண்டுமே மைனஸாக வந்துருச்சு. அதை கூட்ட போகிறோம். ரெண்டுமே ஒரே இனமாக இருக்கும்போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கழிக்க தேவையில்லை, அங்கே கூட்டி போட்டுடலாம். எதையும் கூட்டலாம். நம்பர்ஸை 48யும் 15யும் கூட்டினா என்ன வரும்? 5 8 13க்கு 3 பாக்கி 1 1 1 2 2 4 6 63 வரும். 63 வருது. எண்களை கூட்டிட்டோம். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸையும் கூட்டும்போது மைனஸ் தான் வரும். சரியா? -63. இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த சம் பார்க்கலாம். 7th சம். -225 ப்ளஸ் -63. இதுவும் பாருங்கள், முன்ன போட்ட கணக்கு மாதிரியே தான். இதுவும் மைனஸில் தான் இருக்குது, இது மைனஸில் தான் இருக்குது. அப்போ என்ன? எண்களை கூட்ட வேண்டும். 225ஓட 63 கூட்டுங்க. இந்த பாருங்கள், 63னா இப்படி தான் போடணும். 1 10 100. இந்த இடமதிப்புக்கு தகுந்த மாதிரி தான் போட்டு கூட்டணும். 5 3 8 6 2 8 5 3 8 6 2 8 2க்கு 2. ஓகேவா? 288. என்ன குறி வந்து மைனஸ், ப்ளஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தான் வரும். ஓகேவா? மைனஸையும் கூட்டினா மைனஸ். ஓகே, பாய்.